எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து காக்கை கூட்ட வீடியோவே போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. உண்மைதான், போடவும் டைம் இல்லை எனக்கு. ஏன்னா ஒரு பிஸ்னஸில் போயிட்டோம் நம்ம, அது நல்லா அதில் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகணும் இல்லைங்களா. அதனால் அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு காட்டில் தோட்டத்தை போய் பார்க்கவும் நேரமில்லை, வீட்டில் சமைக்கிறதுக்கு நேரமில்லை. அந்தளவுக்கு பிஸியாக அதை பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் அதில் இருந்தால் மட்டும்தான் ஒன்றில் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். அதுக்காக தான் கொஞ்ச நாள் நம்ம எல்லாம் பண்ணி கொடுத்துட்டோமா, அப்புறம் பொண்ணுங்க வந்ததுக்கப்புறம் இல்லை பையன் வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டா அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும் இல்லைங்களா. அது வரைக்கும் தான் இந்த கொஞ்சம் நெருக்கடியான நேரம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம தறி கொட்டாயை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம ப்ரீ புக்கிங் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அந்த சாரியெல்லாம் நெய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் எப்படி நெய்யறாங்க அப்படிங்கிறத நீங்களும் வந்து பாருங்க, சரிங்களா. வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தறி நெய்கிற இடத்துக்கு வந்தாச்சு. என்னடா வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. பவர் லூமில் வந்து நெய்யறதா இருந்தால் ஒரே இடத்துல பெருசாக மிஷின் போட்டு அந்த இடத்துல எல்லாரையும் வரவழைச்சி நம்ம நெய்யலாம். ஆனால் இது வந்து கைத்தறி பட்டு இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி தான் நெய்வாங்க. எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் நெசவு தாங்க பிரதான தொழிலே எல்லாருக்குமே. அதனால் அவங்க வீட்டுக்கு தகுந்தபடி வந்து ஒரு தறியோ 2 தறியோ 3 தறியோ இது மாதிரி வந்து செட் பண்ணிக்குவாங்க. நாங்கள் வந்து பட்டுப்பாவு அவங்களுக்கு கொடுப்போம். எங்களுக்கு இந்த டிசைன் வேணும், நெஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போய் அவங்கக்கிட்ட பட்டுப்பாவு நாங்கள் கொடுத்தோமாக்க அவங்க நெஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த மாதிரி தான் செய்வாங்க. அது மாதிரி இவங்க வந்து ஒரு 6 தறி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் பட்டுப்பாவு கொடுத்துருக்கோம். அவங்க தான் நம்மளோட டிசைன் நெய்கிறாங்க. இப்போ நம்ம நெய்யறதை பார்த்துடலாம். இந்த லேவண்டர் கலர் தாங்க நீங்கள் எல்லாரும் ப்ரீ புக்கிங் பண்ண சாரீ. இதுதான் நெஞ்சிட்ருக்காங்க. இது நெய்யறது ஒரு தம்பி தான் நெஞ்சிட்ருக்கா. அப்படி இந்த தம்பிங்க வந்து எல்லாருமே வந்து டிகிரி படித்த பசங்க. டிகிரி படிச்சுட்டு வந்து வீட்லேயே வந்து தறி நெய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிட்ருக்காங்க. இப்படி வந்து நெய்யறதுனால தான் நாங்கள் என்ன டிசைன் கொடுத்தாலும் அந்த டிசைனை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து நெஞ்சு கொடுத்துட்றாங்க. ஏன்னா கொஞ்சம் பழைய ஆளுங்களாக இருந்தாங்கன்னா கூட, கொஞ்சம் நெய்யறதுக்கு ஏஜ்டாக இருந்தாங்கன்னா கூட நெய்யறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தம்பிங்க வந்து அப்படி கிடையாது. நம்ம சொல்கிற டிசைனை சொன்ன டைமுக்கு கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்றாங்க. அதனால தான் எங்களால் வந்து ப்ரீ புக்கிங்லாம் எடுத்து உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு கொடுக்க முடியுது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காஞ்சிபுரம் போனால் காலாட்டிக்கிட்டே நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த நெசவு தொழிலை வச்சு தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நெசவு நெஞ்சமாக்க பாருங்கள், கால் கை கண் எல்லாமே வேலை செய்யுங்க. அதை வச்சு தான் வந்து இந்த பழமொழியே சொல்லியிருக்காங்க. காலை ஆட்டிக்கிட்டே நம்ம வந்து நெசவு நெஞ்சிக்கிட்டே இருந்தாக்கா நமக்கு வருமானம் வருது இல்லைங்களா. அதை வச்சு தான் காலாட்டிகிட்டே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து காஞ்சிபுரத்துக்கு எப்படி பொருந்துமோ அதே போல் எங்கள் மேச்சேரிக்குமே இந்த பழமொழி நல்லாவே பொருந்தும். ஒவ்வொரு டைமுமே கீழே காலில் ஒரு ட்ரிப் மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜருகையை பாருங்கள் அப்படியே கோர்த்து எடுக்கிறாரு பாருங்கள். அவர் செய்கிற வேலை எவ்வளோ கஷ்டமான வேலை பார்த்தீங்களா. இது வேலை வந்து அந்த டிசைனை பொறுத்து இந்த மாதிரி ஜருகையை கோர்த்து எடுக்கிற இது வந்து மாறி மாறி வரும். இதுதான் கண்டை. அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருப்பாங்க. இது வந்து பட்டு நூல். நம்ம நெய்கிற கலருக்கு தகுந்தபடி அந்த நூலும் எடுத்து வச்சுருவாங்க. இங்கே வந்து ஜென்ஸுக்கு மட்டும்தான் வேலை அப்படின்னு நினச்சிடாதீங்க, லேடிஸுக்குமே வேலை தான். லேடிஸ் வீட்டில் இருக்கிற ஆடு மாடு வீட்டு சமையல் வேலை இத்தனையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே நெசவு நெய்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஜென்ஸுக்கு வந்து கண்டு சுற்றி போடுவாங்க. இது மாதிரி தாங்க உட்காந்து ராட்னையில் கண்டு சுற்றி போடுவாங்க. இதுதான் எங்கள் ஊர் பெண்களுடைய வேலையாக இருக்குது.
அதனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு பட்டு சேரீ நெஞ்சு வெளியில் வரதா இருந்தால் எவ்வளோ சிரமமான வேலையாக இருக்குது அப்படின்னு. அதுவும் மழை பெஞ்சிருச்சுனாக்கா இன்னும் ரொம்ப கஷ்டமாக போயிடும், வேலையே செய்ய முடியாதுங்க. மழை பெஞ்சிருச்சா பட்டு சேரீ நெய்யறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஆனால் பவர்லூம் சேரீயாக இருந்தால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. சுவிட்சு போட்டால் அது பாட்டுக்கு ஓடும். நம்ம பக்கத்தில் நின்றுக்கிட்டு ஏதாவது நூல் அருந்து போகுதா என்ன ஏதுங்கிறத விட நிறுத்திக்கலாம். அதுவே எலக்ட்ரிக் ஜாக்காடு போட்டு இப்போ ரொம்ப அட்வான்ஸாக நெய்கிற அளவுக்கு நல்ல ட்ரெண்டிங்காக வந்துருச்சு. ஆனால் கைத்தறிங்கிறது அப்படி கிடையாது. எப்போ பழைய காலத்தில் எப்படி நெஞ்சாங்களோ அதே போல் தான் இன்னும் நெஞ்சிட்ருக்காங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நேற்றுக்கு நம்ம தறியில் போய் அவங்க எப்படி நெய்யறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க நீங்கள். அங்கே நெஞ்சு வந்த சாரியை இப்போ நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஏற்கனவே ப்ரீ புக்கிங் பண்ண சாரீஸ் தான். இதா எல்லாம் இப்போ நெஞ்சு ரெடியாக வந்துருச்சு. இது யாருக்கு போகுது அப்படின்னாக்கா இன்றைக்கி எல்லாமே பேக்கிங் பண்ணுறோம். இன்றைக்கி ரேவதிங்கிறவங்க பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து பேக்கிங் பண்ணி அனுப்புகிறோம். அவங்க ப்ரீ புக்கிங் பண்ண சாரீ வந்து இந்த லாவெண்டர் கலர் சாரீ தான். சரிங்களா? ஒட்டுக்கா எல்லாருக்கும் பண்ணீங்க அத்தனை பேருக்கு ஒட்டுக்கா அனுப்ப முடியாது. ஏன்னா வாரம் வர சாரீஸை அப்படி தான் அனுப்ப முடியும். அதனால் இந்த வாரம் வந்த சாரீ ஒரு 5 சாரீ இன்னைக்கு சாயந்தரம் ஒரு சாரீ வந்துடும். மொத்தம் 6 சாரீ இன்னைக்கு வந்து அனுப்ப போகிறோம். சரிங்களா? இது வந்து லாவண்யான்னு சொல்லிட்டு சிவகங்கை இவங்களுக்கு இந்த லாவெண்டர் கலர் சாரீ இவங்களுக்கு அனுப்ப போகிறோம். அடுத்தது பிஸ்தா கலர் சாரீ. இது வந்து லதா சாரதி இவங்க என்ன ஒரு சென்னை இவங்களுக்கும் இன்றைக்கி நாங்கள் அனுப்ப போகிறோம். ஏன்னாக்கா ப்ரீ புக்கிங் எடுக்கிறாங்க அனுப்புகிறாங்களா என்னவோ தெரியல அப்படின்னு நினைப்பீங்க இல்லைங்களா? அதனால தான் கரெக்டாக அவங்களுக்கு அனுப்புறத நாங்கள் காட்டுறோம். அடுத்து இதில் இவங்க ஒரு சிலர் வந்து எங்களுக்கு வந்து முடி போட்டு கொடுத்துருங்க, குஞ்சம் போட்டு கொடுத்துருங்க, ப்ளவுஸ் கட் பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் இன்னைக்கு குஞ்சம் போட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் காட்டின இந்த 2 கலர் மட்டும் இல்லை, வேற நான் காட்ட போகிற கலர்ஸ்லையுமே எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நெஞ்சு இதே மாதிரி கொடுத்துட்றோம் நாங்கள். சரிங்களா? இந்த கலர் வேணுனாலும் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம், நாங்கள் வந்து நெஞ்சு கொடுத்துருவோம். அதே போல் இந்த கலர் வேணுனாலும் உங்களுக்கு ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க. நான் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னாக்கா நான் வந்து ஒரு 20 டேஸில் கொடுத்துறேன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ட்ரிப் ஆர்டர் எடுக்கும்போது நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அப்படி கொஞ்சம் நிறைய ஆர்டர்ஸ் வர ஒரு 30 டேஸ் 40 டேஸ் 50 டேஸ் அப்படின்னு அப்படி லாங்காக கொண்டு போனோம். ஆனால் முதல்ல சொன்னவங்களுக்கு 20 நாள் தான் சொன்னேன். ஆனால் 20 நாளுங்கிறது இப்போ ஒரு 25 நாள் 30 நாளைக்கு பக்கமாகவே ஆயிடுச்சு. ஆனால் அவங்க எதுவுமே எங்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னாக்கா இந்த மழை இடையில வந்துச்சு இல்லைங்களா, புயல் மழை வந்துச்சுல, அதனால தான் கொஞ்சம் ஒரு வாரம் லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு. அதை நாங்கள் அவங்க கிட்ட சொல்லவுமே அவங்க எதுவுமே எங்களுக்கு சொல்ல. அதுக்கு முதல்ல என்னோட சப்ஸ்கிரைபரான உங்களுக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரிங்களா? எங்களுடைய சிரமம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதுவுமே சொல்லலை. பரவாயில்ல ஒரு வாரம் கழிச்சு கூட கொடுங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு நான் முதல்ல எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இது மாதிரி தான் இந்த சாரீ இப்போ வந்து பேக்கிங் போகுது. இது யாருக்கு போகுது? சுரேந்தர், இவரும் சென்னை, இவங்களுக்கும் போகுது. அடுத்தது வந்து நிஷிதா கட்ட பாசிக்கிறனாடி சென்னை. ஓகே, அவ்வளோதாங்க. இன்னைக்கு இந்த 5 பார்சல் கிளம்புது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு பார்சல் வரப்போகுது, ஒரு சாரீ வரப்போகுது. தறியில் நெஞ்சிட்டே இருக்கிறாங்க. அது இன்னைக்கு சாயந்தரம் வந்துடும். அதுவும் சேர்த்து இன்னைக்கு இந்த 6 பார்சல் அனுப்பிச்சு விட்டுருலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அடுத்ததாக வந்து இன்னைக்கு என்ன காட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா இதில் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். இருங்க ஆனால் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம வேற கலர்ஸும் போட்டு நெய்கிறோம் இல்லைங்களா? அந்த 2 கலர் மட்டுமே எப்பவுமே நெய்யறது கிடையாது, வேற கலரும் நாங்கள் நெய்கிறோம். அதில் இன்னைக்கு வந்திருக்கிற கலர் வந்து இந்த நல்லா வெந்தய கலருக்கு லாவெண்டர் கலர் பார்டராக வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த கலர் வேணுனாலும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இந்த கட்டம் போட்ட இந்த குட்டி கட்டம் போட்ட இந்த சேரீ வந்து 7800 ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஓகேங்களா? இதில் இன்னொரு கலர் வந்து நல்ல க்ரீனு, ஒரு மாதிரி சூப்பரான க்ரீனு. அதை ஸ்கெட்ச் பென்சிலில் வருதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சூப்பரான க்ரீனு. அந்த க்ரீனுக்கு பிங்க் கலர் பார்டராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு கலரு. ஓகேங்களா? இது 2 தான் இன்னைக்கு வந்திருக்குது நெஞ்சு வந்ததில்.
அந்த saree கூட செட்டாக இதுவும் வந்துச்சு சரிங்களா. அடுத்தது இந்த saree, இது வந்து நல்லா க்ரீனு கரும் பச்சைன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, கரும் பச்சைக்கு நல்லா வெந்தய கலர் சூப்பராக பளிச்சுன்னு இருக்கிற வெந்தய கலர் வந்து ரெட்டப்பட்டா பார்டர் சூப்பரான கலரில் இந்த கலர் வந்திருக்கு இன்னைக்கு. ஏற்கனவே வாடாமல்லி கலரில் ஒரு 3 saree வந்துச்சு, அது 3மே சேல்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த க்ரீனில் இதான் ஃபஸ்ட்டு saree வந்திருக்குது. இதில் இன்னும் 2 saree வரப்போகுது சரிங்களா. இப்போ நம்ம பார்க்குற இந்த க்ரீன் கலர் saree வந்து 7500 ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா. அப்பப்போ அந்தந்த வாரம் நெஞ்சு வர சாரீங்களை நான் கலர்ஸை காட்டுறேன். நீங்கள் அதில் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ஸ் saree லோட்டஸ் பிங்க், இது நல்ல லோட்டஸ் பிங்க்கில் பேரட் க்ரீனு. இதில் வந்து பாருங்கள் முக்கோணம் கிடையாது, இதில் இருக்கிறது வந்து முக்கோணம் கிடையாது. சில்வரில் ஒரு லைன்ஸ் வேறு மாதிரி டிசைனாகவும், இதில் கோல்டில் வந்து ஒரு மாதிரி சங்கிலி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். 2 இங்கே பாருங்கள், இதில் நல்லா இருக்குது பாருங்கள், நல்லாவே தெரியுதா. இதில் ஒரு 3 டிசைன் 4 டிசைன் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு லைன்ஸும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா. லோட்டஸ் பிங்க் உடல் பாகத்தில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது உடல் முந்தி வந்து பேரட் க்ரீனு, பார்டரும் பேரட் க்ரீனு, அதில் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளைன் பார்டராக இல்லாமல் லைன்ஸ் கொடுத்து பார்டர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இந்த லோட்டஸ் பிங்க் saree வந்து 7000 7000 ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் சரிங்களா. நான் இந்த இப்போ காட்டுற சாரீஸ் எல்லாமே நான் மேலே ஸ்க்ரீனில் வந்து இதனுடைய ரேட்டு நான் போடுறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. அடுத்தது நம்ம பூ ரகத்தில் புது டிசைன் வந்திருக்கு. புது டிசைனில் கலர்ஸ் வந்திருக்கு, அதையும் நான் காட்டிடுறேன். ஏன்னா நான் முன்ன காட்டுனது வந்து ஒரு 10 கலர் தான் காட்டினேன். அந்த 10 கலருமே போயிடுச்சு. அடுத்து புது கலர் கொண்டு வந்திருக்கோம், அந்த புது கலரை மட்டும் பாருங்கள். நல்ல எல்லோ, போன ட்ரிப்பு நான் எல்லோ காட்டவே இல்லை, இந்த ட்ரிப்பு எல்லோ இருக்குது. எல்லோவில் நல்லா ரெட் கலர் மெரூன் கலர் பார்டராக வந்திருக்கு சரிங்களா. எல்லோவுக்கு மெரூன் வந்து பார்டர். இது ஒரு கலரு. ஆனால் இது வந்து புடி ஒரு ட்ரிப்பு காட்டிடலாம். எங்களுக்கு இந்த saree பார்க்காதீங்க, பார்க்கட்டும். இது பார்க்காதீங்க, புதுசாக பார்க்கறதுக்காக காட்டுறேன். இது முந்தி வந்து இந்த மாதிரி நூலில் நெஞ்சிருப்பாங்க. த்ரெட் ஒர்க்கு ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்கில் வந்திருக்கும். இது வந்து உடல் பாகம். இது வந்து ஒரிசா ரகம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரிசா ரகத்தில் இன்னைக்கு நான் காட்டுறது மாம்பழ கலர், சூப்பரான மாம்பழ கலரு. மாம்பழ கலருக்கு மெரூன் கலர் வந்து பார்டராக வந்திருக்கு. இது பாருங்க, எல்லாமே த்ரெட் ஒர்க்கு சரிங்களா. இதை பற்றி நான் நல்லா டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில். இப்போ நம்ம கலர்ஸை மட்டும் இதில் பாருங்கள். அடுத்த கலர் வந்து இது வெங்காய சருகு கலரு. வெங்காய சருகு கலருக்கு மெரூன் கலர் பார்டராக இருக்குது சரிங்களா. கலர் உங்களுக்கு ஃபோனில் எப்படி இருக்குன்னு தெரியல. இதில் இருக்கிற புட்டாஸ் வந்து ஒரே சைஸு, சின்ன சின்ன சைஸு புட்டா இருக்குது. இதில் ஒவ்வொரு saree ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது சரிங்களா. ஆனால் முந்தி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதே போல தான் முந்தி. இது ஒரு கலரு. அடுத்த கலர் இது ரொம்ப சூப்பரான கலராக இருக்குது. நல்லா லைட்டு லேவண்டர் கலருங்க இந்த கலர் saree. இதுக்கு வந்து டார்க் லேவண்டர், ப்ளூவும் லேவண்டர் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த கலர் பார்டராக கொடுத்துருக்காங்க. நான் முந்தி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் வந்து முந்தியாக கொடுத்துருக்காங்க. லைட்டு லேவண்டருக்கு டார்க் லேவண்டர் முந்தியாக கொடுத்துருக்காங்க, பார்டராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் ஃபோனில் அது மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. நாங்கள் மறுபடியும் கூட உங்களுக்கு விரித்து காட்டுறோம் ஓகேங்களா. அடுத்தது க்ரீனுக்கு பிளாக்கு. இது போன ட்ரிப் நாங்கள் கொண்டு வந்ததுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. க்ரீனுக்கு பிளாக்கு. அதே போல் ப்ளூக்கு பிளாக்கு. பிளாக் நாங்கள் எதுக்காக வந்து போட்டு நெய்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த ஃபேன்சியாக கட்டுற சாரியாக இருக்குது இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சம் எங்கேல்ஸ்லாம் அந்த பிளாக் தான் ரொம்ப விரும்புவாங்க. அதுக்காக தான் அந்த முந்தியில் வந்து பிளாக் கொண்டு வருது. கொஞ்சம் இவங்களாம் பட்டு சாரியில் எதுக்கு பிளாக்காக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆனால் பட்டு சாரியில் எல்லாருமே வந்து ஒரு ஏஜ் இருக்கிறவங்க மட்டும் கட்ட போகிறதில்ல, எல்லா ஏஜுக்காரங்களும் இந்த இது விரும்புகிற மாதிரி தான் இந்த பட்டு சாரி இருக்குது. இது எங்கேல்ஸ்லாம் வந்து பிளாக் தான் அதிகமாக விரும்புகிறாங்க. அதுக்காக தான் பிளாக் கொஞ்சம் போட்டிருக்குறோம் நாங்கள்.
இந்த saree கட்டாயமாக வந்து தண்ணியில் போடக்கூடாதுங்க. இது வந்து பட்டுக்கு பட்டு போட்டு நெய்யறது. உடல் பாகம் ஃபுல்லாக பட்டுக்கு பட்டு போட்டு நெஞ்சிருக்கிறோம். அதனால் நீங்கள் எப்படி பட்டு சாரியை பாதுகாப்பாக வச்சுக்கிறீங்களோ அப்படி தான் இந்த saree பாதுகாப்பாக வச்சுக்கணும். சரிங்களா? இது ஃபேன்சி saree மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தண்ணியில் இது போட்டுறாதீங்க. பட்டு saree இது. பட்டு சாரியை ஃபேன்சியாக நெஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பிங்க்குக்கு லாவெண்டர் கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இதில் வந்து கொஞ்சம் பார்டர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் கலர் வந்து கான்ட்ராஸ்டாக கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு நெஞ்சிருப்பாங்க. இது ஒரு டிசைனாக இருக்கட்டும்னு நெஞ்சது தான் இந்த டிசைனு. இது வந்து கோல்டு வித் மெரூனு, வெந்தய கலரில் டார்க் வெந்தய கலர் கூட சொல்லலாம். ஆனால் நாங்கள் சொல்கிறது கோல்டு சொல்லுவோம். கோல்டு வித் மெரூன். அடுத்தது லைட்டு பிங்க்குக்கு நல்லா டார்க் பிங்க் பார்டர். போன ட்ரிப்பு ஒரு சாரி வந்துச்சு தானே. லைட்டு பிங்க்குக்கு டார்க் பிங்க் வந்து இந்த பிங்க்கு காட்டு அப்படி டபுள் கலர் ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். லைட்டு பிங்கே வந்து டபுள் கலராக இருக்கிறதுனால நல்லா ஷைனிங்காக இருக்குது. போன ட்ரிப்பில் வந்து ஃபஸ்ட்டு போன சாரியே ப்ளூக்கு நேவி லைட் ப்ளூக்கு டார்க் ப்ளூ தான் ஃபஸ்ட்டு போன சாரியே இல்லைனா. அதனால இந்த சாரி கடைசியாக காட்டுறேன். ப்ளூக்கு லாவெண்டர் கலர், இது நேவி ப்ளூக்கு ராமா ப்ளூக்கு லாவெண்டர் கலர் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ராமா ப்ளூ. இதுக்கு அந்த சைடு லாவெண்டர் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. பாடி சைட் கட்டுங்க. புட்டா பாருங்க, சின்ன சின்ன சைஸ், அழகான சின்ன சின்னதாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரே மாதிரி சைஸு புட்டா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பிளாக் கலர் தாங்க. பிளாக் கலர்லேயே வந்து ரொம்ப சூப்பராக ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். சாரீ ஃபுல்லாக பிளாக்கு, ஆனால் முந்தி ஒன்று மட்டும் ஆரஞ்சு கலர். இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். இதுதான் இந்த சாரியோடைய அவுட்லுக்கு. சாரியில் வந்து அந்த முந்திலாம் வேறு மாதிரி இருக்கும், இந்த முந்தி வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து டான்ஸிங் கேர்ள் இருக்கிற மாதிரி பாருங்கள், சாங் பண்ணிகிட்டு இருக்கிற கேர்ள்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். ரொம்ப அழகாக வித்தியாசமாக மனிதர்களுடைய உருவம் பறித்த மாதிரி இருக்கிற இதுதான் முந்தி தான் இந்த முந்தி. ஆனால் பூரகங்கிறதுனால கட்டாயமாக ஃப்ளவர்ஸ் போட்டிருப்பாங்க. பூக்கள் வந்து இதில் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒரு கேர்ள் வந்து பாட்டு பாடுற மாதிரி. இதுதான் வந்து முந்திக்கு பக்கத்தில் இருக்கிற டிசைனு. ஆனால் சாரீ ஃபுல்லாக பிளாக்கு. பிளாக்குக்கு கான்ட்ராஸ்ட் வந்து ஆரஞ்சு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்படி தான் இருக்குது சாரீ. சாரியோட பேக் சைடு பார்த்தலாம். உள்பகுதி பிளாக் லவருக்கு இது ரொம்ப சூப்பரான சாரியாக இருக்கும். இது வந்து உள்ளார நம்ம உடல் பாகத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதோட ப்ரைஸ் இப்போ நான் காட்டினேன் இந்த பூரகம் சாரீ எல்லாமே வந்து 6500 ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா? இப்போ இதுலேயே நான் இன்னொரு கலரும் வச்சுருக்கேன். அந்த சாரீ அந்த கலரையும் பார்த்துடலாம். அடுத்த சாரீ நல்ல ப்ளூ கலருங்க. அதுலேயே வந்து நல்ல ஷைனிங்காக இருக்குது. அந்த ப்ளூவுமே வந்து சூப்பரான ஷைனிங் ப்ளூவு. அதில் வந்து ரெட்டு தான் வந்து பார்டராக கொடுத்துருக்காங்க. நான் கீழே வைக்கிறேன், உங்களுக்கு நீங்கள் முந்தியை பாருங்கள். இதில் வந்து கேர்ள்ஸ் அப்படியே ஒரு குடத்தில் தண்ணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த முந்தி தாங்க அவ்வளோ அழகு. இந்த பூரகம்னு சொன்னாலே முந்தி தான் அழகு. இது இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. இந்த முந்தி வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து உடல் பாகம். இது வந்து மல்டி கலர், ஒரு டபுள் கலராக தெரியுது. மல்டி கலருங்கிறது டபுள் கலருங்கிறது நல்லா ஷைனிங்காக இருக்குது. ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான். ப்ளூங்கிறேன் ரெட்டு. இதுதான் இந்த ப்ளவுஸு. இதுதான் ப்ளவுஸ். அதுலேயும் வந்து பிளாக் கலர் ப்ளவுஸு, ஆரஞ்சு கலர் ப்ளவுஸா? ஓகே.
அவ்வளோதாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து என்ன நான் காட்டணும்னு நினச்சேன் அப்படின்னாக்கா, எப்படி வந்து நெசவு வந்து நெய்யறாங்க, அது எப்படி தயாராகி உற்பத்தி ஆகி நம்மக்கிட்ட வருது அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.